அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான். எந்த டாப்பிக்கில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் பெயர்களின் மருவு. ஓகேவா? இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து நம்ம வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, குறில் நெடில் வேறுபாடு, ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவு. ஓகேவா? கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சுயராக சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதாவது இந்த ஊர் பெயர்களின் மருவில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொஸ்டின் நம்ம கலெக்ட் பண்ணும்போது ஓல்டு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 90 செட் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து இதே டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் தான். பட் இதை தான் திரும்ப கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதை தாண்டி வெளியில் வரல. இதை தாண்டி வெளியில் வந்தால் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் இங்கே சொல்கிற ஒரு 30 ஊர்களோட பெயர்களை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அதையும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். கீழே லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஓகே? நிறைய பேர் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோவோட பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் அதை அட்டாச் பண்ணுவோம். நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர். ஓகே, மயிலாப்பூர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை வந்து எப்படி மறிவு இருக்குது அந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணை அப்படிங்கிற மாதிரி மறிவு இருக்குது. பூவிருந்த மல்லி. ஓகேவா? இதை வந்து பூந்தமல்லி அப்படிங்கிற மாதிரி மறிவு இருக்குது. சைதாப்பேட்டை. ஓகேவா? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சைதை. ஓகேவா? சைதாப்பேட்டை சைதைன்னு மறிவு இருக்குது. அடுத்த வினா, வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு. ஆப்ஷன் சி, மானாம்பதி. மன்னார்குடி. ஓகே, மன்னார்குடியோட மருவு பார்த்தீங்கன்னா மண்ணை. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாகைன்னு மருவு இருக்கு. புதுக்கோட்டை. ஓகே, புதுக்கோட்டையை பார்த்தீங்கன்னா புதுகை. ஓகேவா? இந்த 2 கொஸ்டினும் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது பாருங்க, புதுச்சேரி. ஓகே, புதுச்சேரி எப்படி மாதிரி இருக்குன்னா புதுவை. ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இது வந்து கேவரிசையில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது கேவரிசையில் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். கும்பகோணம். ஓகே, கும்பகோணம் பார்த்தீங்கன்னா குடந்தைன்னு மறிவு இருக்குது. திருச்சிராப்பள்ளி எல்லாருக்கும் தெரியும், திருச்சி. சோழநாடு. ஓகேவா? சோழநாடுன்னு ஏது மறிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோநாடு. ஓகேவா? சோழநாடு தான் சோநாடுன்னு மறிவு இருக்குது. நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா நாகை. உதகமண்டலம் பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஓகே, உதகமண்டலம் ஊட்டி. அதே தான் அடுத்தது. ஓகே, உதகமண்டலத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா உதகைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? உதகமண்டலம் உதகைன்னு சுருங்கியிருக்கு. அடுத்த வினா, மருவு பெயர் பொருத்தமான இணையை தேர்க. ஓகே, கீழே கொடுத்துருக்க பேரில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு. ஓகேவா? என்னென்னு பார்க்கலாமா? புதுச்சேரி புதுவை கரெக்டாக. புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரும், புதுச்சேரிக்கு புதுவை, இது கரெக்டு. திருநெல்வேலிக்கு வேலி கிடையாது, நெல்லை. நாகூருக்கு வந்து அப்படிங்க எதுவும் அப்படி சுருங்கலை. கோயம்புத்தூர் வந்து கோவைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவு பார்த்தீங்கன்னா பம்புலி. ஓகேவா? பம்புலி. கோவன்புத்தூர். ஓகேவா? கோவன்புத்தூர் எங்கேது பார்த்தீங்கன்னா கோவன்புத்தூர் வந்து எப்படி மறிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு மறிவு இருக்கும். கோயம்புத்தூர் அப்புறமா கோவைன்னு மருவும். ஓகேவா? ஸோ அடுத்த வேணா தான் கோயம்புத்தூர் வந்து எப்படி மறிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவைன்னு மறிவும். மன்னார்குடி ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, மன்னார்குடி பார்த்தீங்கன்னா மண்ணை. அடுத்த வினாவும் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி தான், இங்கேயும் மண்ணை தான். எதுக்காக அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 சொல்லி இன்னும் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து 2 சொல்லி இன்னும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். தேவக்கோட்டை அது எப்படி மறிவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவோட்டை.
ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தாத, ஓகே எக்ஸாமில் கரெக்டாக பார்த்துக்கணும். பொருந்தத இணையா பொருந்தாத இணையான்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொருந்தாத இணையை கண்டறிக. கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 பேரில் ஒரு பேர், அதாவது ஒரு பேர் வந்து தப்பாக இருக்குது. ஓகே, எந்த பேர் அப்படிங்கிறது பார்க்கலாம். புதுச்சேரி, புதுவை கரெக்டாக கரெக்டு. புதுக்கோட்டை, புதுமை கிடையாது. புதுக்கோட்டை வந்து புதுகை, ஓகேவா, புதுகை. அப்போ இதுதான் தவறு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கும்பகோணம், குடந்தை கரெக்டு. நாகப்பட்டினம், நாகை அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த வினா, ஊர் பெயர்களின் மறுவை பொருத்துக. இந்த மாதிரி பொருத்துக வடிவிலும் கேட்கலாம். ஓகேவா, கோயம்புத்தூர் எப்படி மறு இருக்குது? கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி வந்து புதுவை. புதுக்கோட்டை வந்து புதுகை. அப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். 3 1 4 2. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்த வினா, தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. ஓகேவா, இதில் ஏதோ ஒன்று வந்து தவறு, என்னன்னு பார்க்கலாம். தஞ்சை, ஓகேவா, தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம், கரெக்டு. திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம், கரெக்டு. மயிலாடுதுறையை மயிலைன்னு சொல்லுவோமா? தவறு. ஓகேவா, மயிலைன்னு எதை சொல்லுவோம்னா மயிலாப்பூரை சொல்லுவோம். புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவோம். ஓகே, இது கரெக்ட். அப்போ தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. திருநெல்வேலியின் மருவு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, நெல்லை. செங்கற்பட்டு, ஓகேவா, செங்கற்பட்டு அப்படிங்கக்கூடிய ஊரோட மருவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கை. ஓகே, செங்கை. அடுத்தது மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. ஓகே, அங்கே கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒன்று வந்து மருவு பெயர் கிடையாது. கோவைங்கிறது கோயம்புத்தூரோட மருவு கரெக்டு. நாகை அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தோது. உதகைங்கிறது உதகமண்டலம். ஓகே, இப்போ வேலூர் அப்படிங்கிறது மருவு பெயர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். திருநின்றவூர், ஓகேவா, திருநின்றவூர் என்னும் ஊரின் மருவு வந்து திண்ணனூர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது. ஆற்றூர் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. ஓகே, இதுதான் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா, இதே வினாவை தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வேணால் நம்மளுடைய சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 கொஸ்டினை ஒரே இதாக மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைல் போட்டிருக்கணும். அந்த ஃபைலில் தேடி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, இதை தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி வெளியிலேருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே கலர் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ஊர்களை பற்றி பார்த்துருக்கோம்? 22 ஊர்களை பற்றி பார்த்துருக்கோம். இதை தாண்டி புதுசாக இருக்கக்கூடிய ஊர்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவூர், ஓகேவா, கரூர். கருவூருங்கிறது கரூர்னு மருவி இருக்கு. கொடைக்கானல் வந்து கோடை அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்கு. மணப்பாறை அப்படிங்கிறது மணவை. விருதுநகர் பார்த்தீங்கன்னா விருதை. பரமக்குடி வந்து பரம்பை. சங்கரங்கோயில் வந்து சங்கை. அம்பாசமுத்திரம் அப்படிங்கிறது அம்பைன்னு மருவி இருக்கு. அறந்தாங்கி அப்படிங்கிறது அறந்தைன்னு மருவி இருக்கு. அலங்காநல்லூர் வந்து அலங்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிங்களாந்தாபுரத்தை வந்து சிங்கைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி சிங்காநல்லூர் அப்படிங்கிற ஊரையுமே சிங்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மயிலாடுதுறை மயூரம் இல்லைன்னா மாயூரம்னு சொல்லுவாங்க. சேந்தமங்கலத்தை வந்து சேந்தைன்னு சொல்லுவாங்க. சோழிங்கநல்லூர் வந்து சோளிங்கர்னு மருவி இருக்கு. திருவண்ணாமலை வந்து அருணை அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்கு. கருந்தட்டை கொடி வந்து கரந்தைன்னு மருவி இருக்கு. கிரிவலம் வந்த நல்லூர் வந்து கருவைன்னு மருவி இருக்கு. ராமநாதபுரத்தை வந்து முகவைன்னு சொல்லுவாங்க. இது மருவி இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு பேர்னு வச்சுக்கலாம். ராமநாதபுரம் வந்து முகவைன்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் நாகர்கோயில் வந்து நாஞ்சில் அப்படிங்கிற மாதிரி மருவி போயிருக்குது. அப்புறம் மயிலாடுதுறை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மயூரம் இல்லைன்னா மாயூரம். அப்புறம் திருத்தணி வந்து தணிகைன்னு மருவி இருக்குது. ஓகே, வேதாரண்யம் வந்து வேதை அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா செந்தூர் அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. இதெல்லாமே அதோட இன்னொரு பெயர்கள். திருச்சிரலைவாய் இல்லைன்னா அலைவாய் அப்படிங்கிறது எல்லாமே திருச்செந்தூரை குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர்கள். அப்போ தருமபுரி வந்து தகடூர். ஓகேவா, அப்போ உசிலம்பட்டி வந்து உசிலைன்னு மருவி இருக்குது. காஞ்சிபுரம் வந்து காஞ்சி அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. பாளையங்கோட்டை இது எல்லாத்துக்கும் தெரியும். பாளையங்கோட்டை வந்து பாளையன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவைகுண்டம் வந்து ஸ்ரீவை அப்படின்னு மருவி இருக்குது. அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஸ்ரீவின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவி, ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை. அதுக்கப்புறமா அருப்புக்கோட்டை வந்து அருவைன்னு மருவி இருக்குது. சிதம்பரம் வந்து தில்லை அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. சேதுராயன் புத்தூர் வந்து சேராத்து அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. திருகுரூர் இதெல்லாமே இன்னொரு பெயர்னு சொல்லலாம். திருகுருகூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறுகை. உறையூர் வந்து உரந்தைன்னு மருவி இருக்குது. திருவாரூர் வந்து ஆரூர் அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்குது. ஓகேவா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு
55 மேலே பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஆகிருக்கு. ஒரு 50 ஊர்கள்னு வச்சுக்கலாமே, ஒரு 50 ஊர்கள் பேரை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? டிஎன்பிசியை பொறுத்தளவில் அந்த ஓல்டு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் புத்தகத்துலையும் இருக்குது. அதை தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதிகமாக நிறைய பேர் பிடிஎஃப் வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.